ராணிப்பேட்டை அருகே ஓய்வு பெற்ற போக்குவரத்து உதவி பொறியாளர் வீட்டில் 200 சவரன் தங்க நகை கொள்ளை போயுள்ளது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுமன் இணைக்கிறார். வணக்கம் சுமன், இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ளது தென்னந்தியாலம். இந்த தென்னந்தியாலம் கிராமத்திற்குட்பட்ட எஸ்பி நகரை சேர்ந்தவர் சிட்டிபாபு, வயது 62. இவர் வேலூர் கொணவட்டம் பகுதியில் செயல்பட்டு வரும் போக்குவரத்து பணிமனையில் உதவி பொறியாளராக பணியாற்றி தற்பொழுது ஓய்வு பெற்று வரும் நிலையில் தனது மனைவி மற்றும் இவர் மட்டும் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு 2 மகன்கள். 2 பேரும் தனித்தனியாக வெளி பகுதியில் வேலை செய்து வரும் நிலையில் நேற்று சென்னை பகுதியில் அவருடைய உறவினர் யாரோ இறப்பு நிகழ்ச்சிக்காக சென்னை கணவன் மற்றும் மனைவி 2 பேரும் இறப்பு நிகழ்ச்சிக்காக சென்றுள்ளனர். அப்பொழுது நேற்று மாலை அந்த வீட்டினுடைய கோலம் போடுவதற்காக பெருக்கி கோலம் போடுவதற்காக வந்த பணிப்பெண்ணானது வீடு உடைக்கப்பட்டு இருந்ததை உடனடியாக தன்னுடைய ஓனருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் விரைந்து வந்த சிட்டிபாபு உடனடியாக வீட்டில் சென்று உள்ளே பார்க்கும் பொழுது பீரோ மற்றும் கதவு உடைக்கப்பட்டு உள்ளே சென்று பீரோ உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 200 சவரன் மற்றும் 2 லட்சம் ரொக்க பணமும் 1 கிலோ வெள்ளியும் திருடு போனதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக ரத்னகிரி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததன் பேரில் உடனடியாக டிஎஸ்பி பிரபு தலைமையிலான போலீசார் சென்று அந்த இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று இரவு 200 சவரன் மற்றும் 2 லட்சம் ரூபாய் கொள்ளை போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எஸ்பி நகர் தற்போது உருவாக்கப்பட்ட இருந்த நிலையில் ஒரு சில வீடுகள் தான் அப்பகுதியில் இருக்கிறது. நிச்சயமாக கொள்ளையர்கள் நோட்டமிட்டிருந்து அவர்கள் எப்பொழுது வெளியே செல்வார்கள் என்று நோட்டமிட்டிருந்து கச்சிதமாக இந்த கொள்ளையில் ஈடுபட்டு இருப்பது தெள்ள தெளிவாக உறுதியாகிறது. அதே போல் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களையும் சேதப்படுத்தி இருக்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் வருவதையும் போவதையும் தெரிந்துவிடும் என்பதற்காக முதலாவதாகவே சிசிடிவி கேமராக்களை உடைக்கப்பட்ட பிறகுதான் அந்த கதவு தாழ்பால் முற்றிலுமாக உடைக்கப்பட்டு பீரோவை உடைத்திருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக அப்பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் உள்ளனவா போன்ற பல்வேறு விஷயங்களை பல்வேறு கோணங்களில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். சுமந்த கொள்ளை சம்பவம் குறித்தான தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.